ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமு கிச்சன். இன்னைக்கு சூப்பரா செம டேஸ்டா நம்ம ஒரு சட்னி செய்ய போறோம். இது என்ன சட்னினா எல்லோ கேப்சிகம் இருக்கு இல்லையா, அதுல செஞ்ச சட்னி. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆரஞ்சு சாப்பிட்றோம்ல, அதை விட அதிகமான விட்டமின் சி வந்து இந்த எல்லோ கேப்சிகம்ல தான் இருக்கு. விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதிகமான எதிர்ப்பு சக்தி வந்து கொடுக்கும். நான் வந்து இப்போ ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்து வந்து இதில் சேர்த்துடலாம். அதே கப் சைஸ் அளவுக்கு கடலை பருப்பும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ வாங்க இதை வந்து நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வரணும். உங்களுக்கு ஸ்மெல்லும் மாறும், டேஸ்ட்டுமே பாருங்கள். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் புளியும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு கோலி சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த பருப்புலேயே நம்ம வதக்கிக்கணும். ஒரு குட்டி சைஸு கட்டி பெருங்காயம் நம்ம இதில் சேர்த்துட்டு அதையும் இதையும் நல்லா நம்ம வந்து ஒன்று போல் கிளறி விட்டுறணும். இந்த மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னா நல்லா உப்பி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு வச்சுப்போம். எதுவுமே அரைக்க வேண்டாம், மிக்சியில் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அதே சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துப்போம். நல்லா அந்த கேரமலைஸ்ட் ஆகிடணும் அந்த கலரு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கப் சைஸ் வந்து தேங்காவும் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஒன்று போல் கிளறி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய மெயினான இன்க்ரீடியண்ட் நம்மளுடைய எல்லோ கேப்சிகம் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஒரு மாதிரி நல்லா பேல் எல்லோவாக வந்து இது கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வந்து நம்ம வதக்கிக்கணும். இப்போது இதையுமே நம்ம அந்த மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். கொஞ்சம் சூடாக இருக்குது, சூடு ஆறணும். கூடவே வந்து நம்ம கல்லுப்பும் சேர்த்து பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு நம்ம சட்னி. இப்போ இது கூடவே வந்து நீங்கள் தாளிப்பு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து தாளிப்பு எதுவுமே இதில் சேர்க்கல. இந்த எல்லோ கேப்சிகம் வச்சு நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காமல் இருக்கும். அதனால் அடிக்கடி சாப்பிட தோணாது, வெயிட்டுமே போடாது உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு முறையாச்சும் இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இவ்வளோ இட்லியும் சாப்பிட்றக்கூடாது, எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி இட்லியை நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.